2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுகவை உடைக்கலாங்கிற கனவோட இருக்கும் திமுக இப்போ மக்களை ஏமாத்த பொய் பிரச்சாரத்துல இறங்கி இருக்காங்க. தமிழ்நாட்டுல மக்கள் செல்வாக்குள்ள ஒரே கட்சியா அப்பவும் இப்பவும் இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்ச உடனே எம்எல்ஏவா ஜெயிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த தொகுதிகள் அருப்புக்கோட்டையும் ஆண்டிப்பட்டியும். தென் மாவட்டங்கள்ல மட்டும் இல்லாம டெல்டா மண்டலங்கள், மேற்கு மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள் எல்லா இடத்துலயும் லட்சோப லட்சம் தொண்டர்கள் அதிமுகவுக்கு இருக்காங்க. ஏற்ற இறக்கம் கொண்ட அரசியல்ல சில தோல்விகளை கண்ட அதிமுக தமிழ்நாட்டையே அதிகமா ஆட்சி செஞ்ச பெருமையும் கொண்டது. அதிமுகவோட செல்வாக்க பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்துல எப்போதும் நிலையா இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், திண்டுக்கல் பகுதிகளில் 60க்கும் மேற்பட்ட தொகுதியில அசைக்க முடியாத சக்தியா இருக்கிறது எம்ஜிஆர் தந்த இரட்டை இலை சின்னம் தான். இப்போ அதிமுகவோட பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதால கொங்கு மண்டலத்துல கூடுதல் செல்வாக்கும் அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கு. 1989 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா தலைமையில தனியா நின்று ஜெயிச்ச 27 எம்எல்ஏக்கள்ல 17 பேர் கொங்கு மண்டலம். இப்போ கடைசியா நடந்த 2021 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல ஆளுங்கட்சியா திமுக ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தும் கொங்கு மண்டலத்துல திமுகவால ஜெயிக்க முடியல. 20க்கும் மேற்பட்ட தொகுதியில கெத்தா ஜெயிச்சது இரட்டை இலைதான். அதிமுகவுல இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு எம்எல்ஏ பதவியை இழந்த செந்தில் பாலாஜியை கையில வச்சுக்கிட்டு கொங்கு பகுதியில பணத்தால கட்சியை வளர்க்க திமுக திட்டம் போட்டாங்க. ஆனா நூற்றாண்டு கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டம், கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்டம், தென்னை விவசாயிகளுக்கு நீராபானம் இறக்க அனுமதி, பிரம்மாண்ட கால்நடை பூங்கா, மேம்பாலங்கள், சாலைகள் இப்படி அரசு திட்டங்கள் மூலமா பதிலடி கொடுத்து அதிமுகவின் கோட்டையை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி. கோயம்புத்தூர்ல திமுகவுக்கு கட்சி வேலை செய்ய ஆள் இல்லைன்னு கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜியை இறக்குமதி செஞ்சாங்க. கோவை மண்டலம் முழுக்க இரட்டை இலையும் அதிமுகவும் தானே செல்வாக்கா இருக்குதுன்னு அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டவங்களை கிஞ்சி கூத்தாடி கட்சியில சேர்த்தாங்க. செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாம முத்துசாமி, செல்வ கணபதி, பழனியப்பன், தோப்பு வெங்கடாச்சலம் இவங்களுக்கு எல்லாம் திமுகவுல பதவி கொடுத்து இரட்டை இலைக்கு எதிராக களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. ஸ்டாலின், உதயநிதி ஒரே குடும்பத்துல 2 அமைச்சர்கள். கனிமொழி, தயாநிதி அதே குடும்பத்துல 2 எம்பி இருந்தாலும் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துக்கும் முத்துசாமி, சாமிநாதன், கயல்விழி, ராஜேந்திரன்னு 4 அமைச்சர்கள் மட்டும்தான். இவங்களால கட்சி வேலை பார்க்க முடியலன்னு எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஐ பெரியசாமி, சக்கரபாணி, அன்பில் மகேஷ் அவங்களோட சேர்த்து உதயநிதி ஸ்டாலினையும் கோயம்புத்தூர் மண்டலத்துல கட்சி வேலை பாருங்க, மக்கள் பணியை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதிமுக கொடிய பார்த்தா அலறாங்க, இரட்டை இலைய பார்த்தா ஷாக் அடிக்குது. இவ்ளோ பயப்படுறாங்களே எதுக்குன்னு கேட்டா அங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக செய்யற மக்கள் பணிகளும் அதிமுக தொண்டர்களோட வேகமும் இரட்டை இலையின் செல்வாக்கும் திமுகவுக்கு மரண பயத்தை கொடுத்திருக்கு. திமுக தலைவர்களும் தூக்கத்தை தொலைச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ள 1008 கோஷ்டி பூசல், வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்தின ஆட்சி, பொய்யா சொல்லி ஓட்டு வாங்க திமுக போடும் நாடகம் இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கொங்கு மண்டல மக்கள் தெளிவா இருக்காங்க. திமுகவை வீட்டுக்கு அனுப்ப ஸ்டாலினுக்கு டாடா சொல்ல. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.